பிரண்டை சட்னிக்கு மிளகாய், புளி, பிரண்டை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். நார் எடுத்தாச்சு. அரைக்கிறப்ப கொஞ்சம் நார் வரும். முதல்ல பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பெருங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயத்தை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயம் பொரிச்சாச்சு. பிரண்டையை கழுவி வச்சு பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சாக இருந்துச்சு, அதனால் நார்லாம் எடுத்தாச்சு. 1-2 கொஞ்சோண்டு நார் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நான் இலையுமே சேர்த்து போட்டுருவேன். இலை நல்லா பிஞ்சு இலையாக இருக்கும்போது போட்டுட்டேன். இது அரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறது. வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அரிப்பு கம்மியாக இருக்கும், நம்மன்னு இருக்கும். அதுக்காக அதை வதக்கிட்டு அரைக்கிறது. நல்லா ஒரு கட்டு பிரண்டை எடுத்துட்டேன். இதில் சில பேர் உளுந்தெல்லாம் வதக்கி வச்சு அரைப்பாங்க. நான் பருப்பு ஐட்டம் எதுவுமே போடாமல் பிரண்டை மட்டும், உப்பு, புளி, மிளகாய், பிரண்டை. வேணா தேங்காய் வச்சு வச்சுக்கலாம். அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. நான் இது ஒரு வாரம் கிட்ட வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு காட்டுறேன். வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட வதங்கணும். இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் வதங்கினா தான் அந்த அரிப்பு தன்மை இருக்காது. நல்லா வதக்கிட்டு மறுபடியும் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சிட்டும் தாளிப்போம் அந்த சட்னியை. அப்போ தான் நல்லாயிருக்கும், தொக்கு மாதிரி இருக்கும். இந்த வதங்கினது போதும். இப்போ பெருங்காயத்தோடய சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அந்த எண்ணெயே போதும். இந்த எண்ணெய் இருக்குது, அதில் தேவையான மிளகாய் எடுத்துக்கிறேன். மிளகாய் போட்டு வதக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமான மிளகாய்ங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். பத்தலைன்னா தனி மிளகாய் தூளை கூட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. நான் மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன். புளி நல்லா நிறையா வைக்கணும். நான் ரொம்ப புளிப்பு வேணான்ட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இதில் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஆற வச்சு சட்னியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம்.
காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆறிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நார்லாம் இருக்குங்களா? நம்ம நல்லா முத்தின நார்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் பிஞ்சாக உள்ள நார். இன்னும் 2 சுற்றிடுவோம் மிக்சியில். கடுகு போட்டுக்கிட்டோம். கொத்தமல்லி போடுறோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறோம். இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரைச்சி வச்ச சட்னி வந்து கொஞ்சம் அந்த அரிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தான் இன்னொரு தடவை வதக்கிறது. அரைச்சதுக்கப்புறம் அது அப்படியே நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் இந்த எண்ணெயிலேயே. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சிடலாம். நம்ம மிக்சியை கழுவி தண்ணியும் இதிலே ஊற்றிட்டோம். நல்லா வதங்கி சுருண்டு வரணும். ஏன்னாக்கா இந்த அரிப்பு தண்ணி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா வதக்கினா நம்ம அதிகமான பிரண்டை தான் போட்டிருக்கோம். நல்லா சுருண்டு பிரண்டு வரட்டும். அது வரைக்கும் அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரட்டும். ஆயிடுச்சு பிரண்டை சட்னி. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சுண்டு வரணும். சுண்டிடுச்சு எல்லாமே. எவ்வளவு பச்சையாக இருந்துச்சு, என்ன கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள். இந்த கலருக்கு மாறணும். இப்போ தான் அந்த அரிப்பு தன்மை அறவே இருக்காது. தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்லாம். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேரம் ஆகிறப்ப அந்த எண்ணெயெல்லாம் இப்படி கக்கிட்டு வெளில வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்துடும்.